நமது கடலோர பகுதிகளின் மௌன பாதுகாவலர்கள் அலையாத்தி காடுகள். இவை வெறும் மரங்கள் அல்ல, நிலத்திற்கும் கடலுக்கும் இடையிலான ஒரு உயிருள்ள பாதுகாப்பு அரண். புயல், சுனாமி போன்ற பேரிடர்களிடமிருந்து நம்மை காக்கும் கவசம். லட்சக்கணக்கான கடல் உயிர்களுக்கு இதுவே நர்சரி. ஆனால் இன்று கடல் மட்ட உயர்வு, மாசுபாடு போன்ற அச்சுறுத்தல்களால் இந்த சுந்தரவன காடுகள் ஆபத்தில் உள்ளன. கடலூர் மாவட்டத்தின் ஒப்பகாறு படுகையும் இதற்கு விதிவிலக்கல்ல. இங்குதான் ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான விதை ஊன்றப்பட்டது, ஆலமரம் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் ரூபத்தில். ஆலமரம் அமைப்பின் செயலாளர் திரு அர்ஜுனன் இளையராஜா அவர்களின் தலைமையில் ஒரு மாபெரும் அலையாத்தி காடுகள் மறுசீரமைப்பு பணி தொடங்கியது. தியாகவல்லி, நொச்சிக்காடு, நடுத்திட்டு, திருச்சோபுரம் போன்ற சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்களும் தன்னார்வலர்களும் இந்த புனித பணியில் தங்களை இணைத்து கொண்டனர். இது ஒரு சாதாரண முயற்சி அல்ல. ஒப்பனாற்றின் கரைகளில் சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்ட மிக தரமான 1,00,000க்கும் மேலான அலையாத்தி மரக்கன்றுகள் நடப்பட்டன. அவை நீரையும் காற்றையும் சுத்திகரிக்கும் சக்தி கொண்டவை. தன்னார்வலர்களின் தன்னலமற்ற உழைப்பால் அந்த கன்றுகள் 5 அடி உயரம் வரை வளர்ந்து ஒரு புதிய பசுமை புரட்சிக்கு தயாராகின. ஆனால் இயற்கையின் சீற்றம் வேறொரு திட்டம் வைத்திருந்தது. 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வரலாறு காணாத பெருவெள்ளம் அவர்களின் கனவுகளை சிதைத்தது. 60 நாட்களுக்கும் மேலாக அந்த பிஞ்சு கன்றுகள் நன்னீரிலேயே மூழ்கி கிடந்தன. அலையாத்தி காடுகள் வளர தேவையான உவர்ப்பு தன்மை முற்றிலும் குறைந்து போனதால் ஒட்டுமொத்த கன்றுகளும் அழிந்து போயின. படகு, கருவிகள் மற்றும் 1,00,000க்கும் மேலான மரக்கன்றுகள் என சுமார் 10 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள உழைப்பு அந்த வெள்ளத்தில் கரைந்து போனது. இது தன்னார்வலர்களின் இதயங்களை நொறுக்கியது. ஆலமரம் அமைப்பு துவண்டு விடவில்லை. மாவட்ட மற்றும் மாநில அதிகாரிகளுக்கு தங்கள் நிலையை விளக்கி மீண்டும் இந்த பணியை தொடங்க 10 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி வருகின்றனர். மற்ற நெற்பயிர்களுக்கு கிடைத்த இழப்பீடு கூட இந்த சுற்றுச்சூழலை காக்கும் பணிக்கு கிடைக்கவில்லை என்பது வேதனையான உண்மை. பல பிரபல பத்திரிகைகள் இவர்களின் அவல நிலையை வெளிச்சம் போட்டு காட்டின. சுனாமிக்கு பிறகு இந்த பகுதியை பாதுகாக்கணும், ஒரு இயற்கை பேரிடர் ஏற்படக்கூடிய பகுதியாக இருக்குது கடலூர் மாவட்டம். அதில் இந்த நம்ம கடற்கரையோர கிராமங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது சுனாமி, வெள்ளம், புயல் போன்ற காரணங்களால் நாங்கள் இதுக்கு ஏதாவது மாற்று வழி செய்யணும். நம்ம மக்களை பாதுகாக்கணும், அதே போல் இந்த பகுதியும் பாதுகாக்கணும், இயற்கை வளங்களையும் பாதுகாக்கணும். அதுபோல் உயிர் சூழலையை பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டதுனால நாங்கள் அதை சுனாமிக்கு பிந்தைய காலங்களில் நாங்கள் இந்த மேங்க்ரோவை கையில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அதுக்கான முயற்சியை முதல்ல தொடங்கும்போது எங்களுக்கு அந்த சீடு கிடைக்கல. பிறகு எங்களுடைய நண்பர்கள் மூலயமா டெல்லியில் என்னோட நண்பர் டெல்லியில் அறிமுகமானார். அதன் மூலமாக நான் ஆந்திரா, ஒரிசா அங்கேருந்து விதைகளை, சதுப்புநில காடுகளை உற்பத்தி பண்ணக்கூடிய விதைகளை அங்கேருந்து நான் வாங்கி இந்த பகுதியில் கடலூர் துறைமுகத்திலிருந்து நம்ம இப்போ அந்த திருச்சோபுரங்கிற அந்த 15 கிலோமீட்டர் இந்த பகுதியில் நாங்கள் தொடர்ந்து அதை செஞ்சுட்டு வரோம். இப்போ இது வரைக்கும் நாங்கள் இப்போ 2009லேருந்து இது வரைக்கும் ஒரு 1.5 லட்சம் விதைக்கு மேலே பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். இந்த 5 கிலோமீட்டருக்கு மேலே இப்போ காடு இருக்குது. இப்போ அதையும் திரும்ப நாங்கள் மீண்டும் அந்த பழைய நிலைக்கு அதிகரிக்க தொடர்ந்து அந்த பணிகளை செய்து வரோம். விதைகளை நடுவது, அந்த அந்த வளரக்கூடிய அந்த சதுப்புநில தாவரங்களை பாதுகாப்பது, அதை புனரமைப்பது, அதை மீண்டும் உற்பத்தி செய்வதற்கான அனைத்து வேலையும் செஞ்சு இந்த பகுதியில் கடல் இருக்கிறதுனால உங்களுக்கு குடிதண்ணி பிரச்சனை அதிகமாகும். அந்த குடிதண்ணி பிரச்சனை உப்பு அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு இந்த வெட்லேண்டை நம்ம பாதுகாத்தாதான் இந்த வெட்லேண்ட் மூலியமா நம்ம குடிதண்ணிக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும். கடல்ல இருக்கக்கூடிய மீன் வகைகள், நண்டு, இறால் வகைகள்லாம் இது ஒரு பொறிப்பகமா செயல்படுது இந்த ஆறு. அதனால இந்த ஆறை நம்ம தூய்மையா வச்சிருந்தா, பாதுகாத்து வச்சிருந்தோம்னா கடல் வளமும் பெருகும், மீன் வளமும் பெருகும். அதே நேரத்துல அந்த கடல் வளத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு பெரிய பொருளாதாரத்துக்கு ஒரு ஒத்துழைப்பா இருக்கும். தமிழகத்தில் கண்டுகொள்ளப்படாத இந்த முயற்சி உலக அரங்கில் கவனிக்கப்பட்டது. இந்த மாபெரும் மறுசீரமைப்பு பணியின் செய்தி யுனெஸ்கோ அமைப்பின் கவனத்தை ஈர்த்தது.
ஆலமரம் அமைப்பின் செயலாளருக்கு கடிதம் எழுதிய யுனெஸ்கோவின் உதவி இயக்குனர் ஜெனரல் அவர்களின் பணியை பாராட்டியதோடு ஜூலை 26ஆம் தேதியை சர்வதேச அலையாத்தி காடுகள் பாதுகாப்பு தினமாக அறிவிக்க இந்த முயற்சியும் ஒரு காரணமாக அமைந்ததாக குறிப்பிட்டார். உலகம் அங்கீகரித்த ஆலமரம் ட்ரஸ்ட் செய்து வரும் இந்த பணி உள்ளூரில் மீண்டும் உயிர் பெற வேண்டும். இந்த பசுமை பணியை மீண்டும் தொடங்க சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளும் பொதுமக்களும் கை கொடுக்க வேண்டும். உயரிய நோக்கத்துடன் செயல்பட்டு வரும் அர்ஜுனன் இளையராஜா அவர்களின் முயற்சிக்கு நாமும் நம்மால் முடிந்த அளவுக்கு தோள் கொடுக்க முன்வர வேண்டும். அப்போதுதான் இது போன்ற அரிய முயற்சிகளை செய்து வரும் சமூக சேவகர்களுக்கு கூடுதல் உத்வேகம் கிடைக்கும். நல்ல காரியங்கள் சிறக்கும் என்பது நிதர்சனம்.